அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கிறது. வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். இன்றைக்கு யூடியூப் நல்ல அருமையான ஒரு இன்சிடெண்ட். கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே, நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஒரு நாய் பண்ணை. நாய் பண்ணைன்னா என்னென்னா, விதவிதமான நாய்க்களை ஒருத்தர் வந்து வியாபாரம் பண்ணிகிட்ருக்கார். அந்த மாதிரி ஒரு நாய் பண்ணைக்கு முன்னால் ஒரு கார் வந்து நிற்கிது. மிஸ்டர் பீட்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பீட்டர் 2 பேர் இறங்கி அந்த நாய் பண்ணைக்குள்ளே நுழையிறாங்க. நாய் பண்ணைக்கு முன்னால் ஒரு மேனேஜர் நிற்கிறார், மிஸ்டர் வில்லியம்ஸ். அவர் வந்தோடனே உங்களை வரவேற்கிறார். அப்போ மிஸ்டர் பீட்டர் சொல்கிறாரு, சார், எங்களுக்கு ஒரு நல்ல நாய் வேணும். அதுக்காக நானும் ஒய்ஃபும் வந்திருக்கோம். நான் செலக்ட் பண்ணிட்டு போனால் அம்மா நல்லா இல்லைம்பாங்க, அம்மா செலக்ட் பண்ணிட்டு போனால் நான் நல்லா இல்லைம்பேன். அதனால் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னோடனே, வாங்க, உங்களுக்காக தானே நாய் பண்ணையே வச்சுருக்கோம், என்ன நாய் வேணால் விதவிதமாக கிடைக்கும், என்ன நாயெல்லாம் இருக்குது அப்படின்னு. ஒன்றும் இல்லை சார், நீங்கள் நம்ப மாட்டீங்க, 6 இன்ச்சு நாய், இவ்வளோ பெருசு தான், 6 இன்ச்சு, 6 இன்ச்சு 6 இன்ச்சு, அதனுடைய உயரம் 6 இன்ச்சு, உடம்பே 6 இன்ச்சு. அந்த மாதிரி நாயிலிருந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய நாய் வேணுனாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அவர் சொல்கிறாரு, இந்த மேனேஜர் சொல்கிறாரு, மிஸ்டர் வில்லியம்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, சார், நாய்களுக்கு சில திறமை இருக்குது சார், நமக்கு கூட இல்லை. நிறைய தீனி இருந்துச்சுனாக்கா அது என்ன அளவாக தான் சாப்பிடும். குறைவாக தீனி இருந்துச்சுன்னா அதுக்கு தெரியும் நாளைக்கு தீனி வைக்க மாட்டாங்கன்னு தெரியும், அதனால் அதுக்கு ஸ்பேர் பண்ணி அடுத்த நாள் சாப்பிடும். அப்புறம் மழை இழை வெயில் அந்த மாதிரி காலநிலை மாறும்போது அதை வந்து நமக்கு தெரிவிக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே நாயினுடைய மெயின் கேரக்டரே நன்றி விசுவாசம்தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு அவர் வந்தவர் சொல்கிறாரு, ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு மிஸ்டர் வில்லியம், எனக்கு வந்து நல்ல நாய் வேணும், அருமையான நாய். ஐ டோன்ட் பாதர் அபவுட் தி காஸ்ட் ஆஃப் தி டாக் அப்படின்னு. அப்புறம் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. வரிசையாக போனோன்னா நிறைய இதில் நாய்கள்லாம் நின்றுட்டுருக்கு. என்ன ஒரு அதிசயம்னா, எந்த நாயும் அடுத்த நாயை பார்த்து சத்தம் போடாத மாதிரி அவ்வளோ அழகாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு வந்தோன்னே, எந்த நாய் செலக்ட் பண்ணுறீங்கன்னு மிஸ்டர் வில்லியம் கேட்குறாரு. அதுக்கு மிஸ்டர் பீட்டர் சொல்கிறாரு, எனக்கு நாயின்னு சொல்லிட்டீங்க, விசுவாசமுள்ள ஒரு நாய் கொடுங்க அப்படின்னோடனே, பாருங்கள், அந்த 7வது கூண்டில் ஒரு நாய் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் ஒரு ஒரு பேப்பர் கொண்டு வர்றாரு. என்ன மிஸ்டர் வில்லியம்ஸ், என்ன பேப்பர்னா, சார், இது ஒரு கான்ட்ராக்டுங்க, இதில் சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கா, நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. இவர் வாங்கி பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு வந்து நாய் வந்து டெய்லி குளிப்பாட்டணும். குளிர்காலம்னா வெந்நீரில் குளிப்பாட்டணும், வெயில் காலம்னா குளிர்ந்த நீரில் குளிப்பாட்டணும், சாப்பாடு வைக்கணும், வெளியில் வாக்கிங் கூட்டிகிட்டு போகணும், அதனுடைய ஹைஜீனிக் ஃபுட்டு, மிச்சம் மீதியெல்லாம் போடக்கூடாது, அதுக்குன்னே உள்ள ஃபுட்டை போடணும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. டாக்டர்ஸ் எல்லாம் 3 months ஒன்ஸ் டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டி அந்த டாக்டருடைய ஹெல்த் சர்டிஃபிகேட்டை வந்து ஃபைல் போட்டு வைக்கணும் அப்படின்னுலாம் கண்டிஷன். கடைசி கண்டிஷன் 11வது கண்டிஷன் விசுவாசம்னு அப்படி போட்டிருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு வந்து கடைசியில், என்ன இது விசுவாசம்னு போட்டிருக்கீங்களே? ஆமாம் சார், அது வந்து நாய் ரொம்ப விசுவாசம், நீங்கள் கேட்குற நாய் இல்லையா, அதனால் போட்டிருக்கேன் அப்படின்னாரு. ஓகே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, சைன் பண்ணிவிட்டு அமௌண்ட் எல்லாம் கொடுக்குற டிரான்சாக்ஷன்லாம் முடிச்சுட்டு, மிஸ்ஸஸ் வில்லியம் அது வரைக்கும் பேசவே இல்லை. இந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் வில்லியம் ஒன்றும் பேசவே இல்லை. சாரி, பீட்டர், மிஸ்ஸஸ் பீட்டர் பேசவே இல்லை. எல்லாம் முடிச்ச உடனே மிஸ்ஸஸ் பீட்டர் வந்து வில்லியம்ஸ்கிட்ட கேட்குறாங்க, சார், ஒரு சின்ன டவுட்டு, விஸ்வாசம் இந்த நாய்க்கு இருக்குதுன்னு நம்ம எப்படி, நாங்கள் எப்படி நம்புறது? நீங்கள் வந்து பிஸ்னஸ் மேன், நீங்கள் உங்கள் பொருளோ அல்லது இந்த மாதிரி இருக்கிறதோ நல்லதுன்னு தான் சொல்லுவீங்க, ஆனால் நாங்கள் வந்து வி மஸ்ட் பிலீவ் இட் ஆர் இல்லையா அப்படின்னு சொல்லி. எனக்கு பர்சனலாக எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு நான் ரொம்ப நாளைக்கு முன்னால் பெங்களூரில் இருக்கும்போது ஒரு போன்விட்டா டின் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன். அதில் ஒரு சின்ன கருப்பாக டாட் இருந்தது. அப்புறம் அதை கொண்டே அவர்கிட்ட காட்டினேன். உடனே அவர் சொன்னார், சாரி சார்னு சொல்லிட்டு வேறு எனக்கு கொடுத்துட்டாரு.
கொடுத்து நான் பில்லு செட்டில் பண்ணிட்டு கீழே வரும்போது எனக்கு ஒரு சிடி கொடுத்தாரு. என்னன்னா வீட்டில் போய் பாருங்கள் சார்னாரு. வீட்டில் போய் பார்த்தா அந்த போன்விட்டா டின் சீரீஸில் வந்து 40 டின்னையும் அவங்க ஸ்மாஷ் பண்ணுறாங்க, டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. அதாவது நம்பிக்கை, அதாவது நல்ல பொருளை நாங்கள் கொடுக்குறோங்க அவங்க சொல்கிறாங்க. அது மாதிரி இவங்க நாங்கள் வந்து இந்த நாயெல்லாம் நாங்கள் கரெக்டாக தாங்க கொடுப்போம், அதிலெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவர் மிஸ்டர் வில்லியம் சொல்கிறாரு. இருந்தாலும் அந்த மேடத்துக்கு கொஞ்சம் அவ்வளோ திருப்தி ஆகலை. அப்போது மிஸ்டர் பீட்டர் கேட்குறாரு, ஏம்மா மறுபடியும் உனக்கு என்ன டவுட் அப்படி? இல்லை இல்லை எல்லாம் ரைட்டுங்க, மேலே போட்டது கீழே 9 10 பாயிண்ட் வரைக்கும் கரெக்டாக நான் கையெழுத்து போட்டேன். 11வது பாயிண்டில் விசுவாசங்கிற இடத்துல கையெழுத்து போகிறதுக்கு மனசு வரல. ஏன்னா அந்த நாய் விசுவாசமாக இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியல. இல்லை இவங்க சொல்கிறாங்கன்னொன்னே மிஸ்டர் வில்லியம்ஸ் சொல்கிறாரு அப்படின்னு சிரிக்கிறாரு. உடனே பீட்டர், வாட் வாட் யூ ஆர் லாஃபிங் மிஸ்டர் வில்லியம்ஸ், ஐ எம் லிட்டில் பிட் ஆங்க்ரி அப்படிங்கிறார் அவர். அதுக்கு அவர் சொல்கிறாரு, அம்மா சொன்னதுக்காக சொல்கிறேங்க, சில ரகசியத்தை வெளியே சொல்லப்படாதுங்க, உங்களுக்காக சொல்கிறேன், அம்மாவுக்காக சொல்கிறேன். என்னையா பெரிய ரகசியம், விசுவாசத்தில் என்னையா பெரிய ரகசியம் அப்படிங்கிறாரு. ஒன்றுமில்லை, இந்த நாயை 7 பேருக்கு விற்றுருக்கேன். எத்தனை பேருக்கு? 7 பேருக்கு விற்று அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் ஒரு 5 நாளில் திரும்ப நாய் என்கிட்டே வந்துடும். 7 முறை விற்றுருக்கேன், 7 முறையும் என்கிட்டே வந்திருக்கு. ஸோ இந்த நாய் வந்து என்கிட்ட ரொம்ப விசுவாசமாக இருக்குது, அதனால தான் நான் விசுவாசம்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே மிஸ்டர் பீட்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பீட்டருக்கு ஒரே ஷாக். இதை நம்ம வாங்கிட்டு போனால் என்னையே ஆகும், மறுபடியும் 5 நாள் கழிச்சு திரும்ப இங்கெல்லாம் ஒடியாந்துடும், நமக்கு நாயும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நம்ம 2 பேரும் நல்லா இருக்கிறதே போதுன்னு சொல்லி 2 பேரும் வந்து காரேறி போயிடுறாங்க. அன்பர்களே, இந்த கிளிப்பிங் நிஜமாகவே நடந்தது, ஒரு இடத்துல பார்த்தேன், உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இதை லைக் பண்ணுவீங்க, கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுவீங்க. அதுக்கு முன்னால் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை அமுத்துனீங்கன்னா நான் போடுற இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு தானாக உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இதை காட்டி நீங்கள் வந்து ஒரு ஜோக் சொல்கிற மாதிரி சொல்லலாம். யூ கேன் டேக் இட் ஃப்ரம் மை கிளிப்பிங்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களை வாழ்த்தி, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.